மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை நான் உங்களுக்கு x/2 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த x/2 எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கேன். ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வரதுக்கு செவரல் மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மெத்தட் ஒரு சில ஸ்டாக்குக்கு அடிக்வேட்டா இருக்கும், ஒரு சில ஸ்டாக்குக்கு அது அடிக்வேட்டா இல்லாம கூட போகலாம். அது மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா x/2. இந்த x/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா இது எதுல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டாக் இது வரைக்கும் உங்க போர்ட்ஃபோலியோ இல்லை, ஆனா அது உள்ள கொண்டு வரணும்னா பேசிக்கா என்ன பார்க்கணும்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த மாதிரி எல்லா பேட்டர்னும் பார்க்கணும். அந்த கம்பெனியோட growth நல்லா இருக்கா, இயர் ஆன் இயர் growth நல்லா இருக்கா, மினிமம் ஒரு 15% இயர் ஆன் இயர் growth கொடுப்பாங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குதா, இந்த அடிப்படையில தான் பார்க்கணும். அதுக்கு இந்த விஷயம் வேலை செய்யாது. இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த பிரைஸ்ல அந்த கம்பெனியை நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிரைஸ்ல தான் என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் கொண்டு வரலாம். இல்ல ஏற்கனவே உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சோ இருக்கலாம், இல்ல ஏறியும் இருக்கலாம். இந்த மீன் டைம் அதை ஆவரேஜ் பண்ணலாமான்னு யாரையும் கேட்காதீங்க. ஆவரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில எப்போ வரும்னா அந்த ஸ்டாக் லெஸ் தென் 2% உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு அப்படின்னா நீங்க ஆவரேஜ் பண்ணலாம். பட் எந்த பிரைஸ்ல பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ், அந்த கேஸ்ல நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கும், எக்ஸிட் கொடுத்துடலாம், நம்ம கொஞ்சம் ஸ்டாக்கை எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னா அந்த x/2க்கு மேலே அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு, 30-40% மேலே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டாக்கா செலக்ட் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த x/2 எந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இப்போ ஜென்ரலா ஒரு ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஃபண்டமெண்டலா க்ரோயிங் கம்பெனியா இருக்கணும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியா இருக்கணும், ஃபண்டமெண்டலி க்ரோயிங் கம்பெனியா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் அந்த மாதிரி நேரத்துல இயல்பா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுப்பீங்க, இல்லைன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுப்பீங்க. அதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனா நான் நிறைய கன்சிடர் பண்ணுவேன். ஒரு சிலர் இப்படி கூட யோசிப்பீங்க, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனா நான் கன்சிடர் பண்ண இல்லைன்னா பண்ண மாட்டேன், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு கேஸ்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த 200 டேஸ் இஎம்ஏ நல்ல சில ஸ்டாக், நல்ல குவாலிட்டியான சில ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி க்ரோயிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வரதுங்கிறது அபூர்வமா இருக்கும். அப்ப மிஸ் ஆயிடும். அதாவது பாருங்க, இப்போ நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் பிரைஸ் 200 டேக்கு மேல வாங்கியிருந்தாலுமே இன்னைக்குமே அது பாசிட்டிவா தான் இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு பாசிட்டிவ், இந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணணுமா அப்படின்னு. அப்ப எது அடிக்வேட்டா இருக்கும் ஒரு பையிங் ஸ்டேஜுக்குன்னு பார்த்தோம்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை நீங்க எடுக்க தான் சேஃப் பெட். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் கன்சிடரேஷனுக்கு. 200லாம் அபரிமிதமான ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸஸா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அது மாதிரி வருவதற்கான இதெல்லாம் ரேர் ஃபினாமினாவா இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் நீங்க கன்சிடர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள். சில ஸ்டாக் சைடு வேலையோ கொஞ்சம் பொறுமையாவோ வளர்ந்துட்டே இருக்கும், சடனா பார்த்தா ஒரு ஸ்பைக் எடுக்கும். அந்த ஸ்பைக் வித் வால்யூம், ஷேர் பிரைஸும் மேல போகும், வால்யூமும் பார்த்தீங்கன்னா சடனா மேல எடுக்கும். இது யார் பண்றாங்க அப்படின்னா, யாரை கேட்டீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் தான் இதை பண்றாங்க அப்படின்னு. இன்ஸ்டிடியூஷனல்னா தே மே பி மியூச்சுவல் ஃபண்ட், தே மே பி HNI கிளைண்ட். அதாவது நம்மளாம் லட்சங்கள்ல வாங்குவோம் ஸ்டாக், ஆயிரங்கள்ல வாங்குவோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோடிகள்ல வாங்குவாங்க. 30 கோடி 40 கோடி 50 கோடி ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி ஆகும்போது ஆப்வியஸா ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல என்ன மொத்த ஸ்டாக்கை அவங்களால வாங்கி முடிக்க முடியாது. அப்போ ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அது ஒரு ஸ்பைக் எடுக்கும். அப்ப டைம் எடுத்து அந்த விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத அப்ப அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு வெயிட் பண்ணி அவங்கள கூட வாங்கலாமே, அவங்க மட்டும் ஏன் இதை எடுக்கிறாங்க? அப்ப இவங்கெல்லாம் மார்க்கெட்ல ட்ரெண்ட் செட்டர்ஸ், இவங்க தான் மார்க்கெட்டோட டிசைடிங் ஃபேக்டரா வேலை செய்வாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கோட இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல நம்ம உள்ள போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நல்ல ஸ்பைக் எடுக்கும். அந்த ஸ்பைக்கை எதுக்கு மேல போவிட மாட்டாங்கன்னா இந்த x/2க்கு மேல போவிட மாட்டாங்க, லாக் பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு அந்த மெத்தடை காட்டுறேன், ஜஸ்ட் நீங்க பாருங்க. x/2 அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இங்க கவனிங்க, டார்கெட் எக்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, நெக்ஸ்ட் 5 இயர்க்கான என்னுடைய டார்கெட். இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் growth, earning per share அது எப்படி வளர போகுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான். ஜஸ்ட் இது ஒரு கற்பனை தான், எதுதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க அசியூம் பண்றீங்க இந்த கம்பெனியோட போன 10 வருஷம் எப்படி போச்சு, போன 5 வருஷம் எப்படி போச்சு, அடுத்த 5 வருஷம் ஒருவேளை இப்படி போகுமா அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அப்படி நம்புறீங்கன்னா அந்த earning per share என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ரெண்டுமே சேமா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. நீங்க நம்புறதும் வராம நான் நம்புறதும் வராம வேற ஒண்ணு வரலாம் இல்லையா? அப்ப இந்த அசம்ஷன் எப்படி வேலை செய்யும்னா, நம்மளோட டோட்டலா போர்ட்ஃபோலியோல ஒரு 10 ஸ்டாக் எடுத்து 10 ஸ்டாக்குக்கு நீங்க கால்குலேட் பண்ணா 1-2 மிஸ் ஆகும், 1-2 நீங்க எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே கொடுக்கும். அப்போ இது ஓவரால் டேலி ஆயிடும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல மட்டுமே கரெக்டா நடக்கும்னு என்னாலையும் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியாது. பட் ஓவரால் 10 ஸ்டாக் எடுத்து பண்ணும்போது நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு வாங்க. டார்கெட்னா என்ன? எக்ஸ் 5th இயர் டார்கெட், அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் தான் டார்கெட்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த டார்கெட் அப்படி ஓரமா வச்சிருவோம். இப்போ 5th இயர் earning per share எங்க இருந்து எடுக்கணும்னு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன்.
நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோடைய பி எடுக்காம செக்டார் பியோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. சில நார்மல் பி 60 இருக்கும், செக்டார் பி 30 இருக்கும். இவங்க கால்குலேஷன் எது எடுப்பாங்க, செக்டார் பி தான் எடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு சேச்சுரேஷன் லெவல் வந்ததுன்னா அது செக்டார் பிக்கு ஈக்குவலா வந்து உட்காந்துரும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? செக்டார் பிக்கு அரௌண்ட் வந்துருங்கிற சேஃப்டி மெஷர்மெண்ட் அது. அதனால செக்டார்னு சொல்றாங்க. பட் நான் அதை எடுக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா வேற ஒன்று எடுத்துறேன். இந்த ஃபார்முலா நம்ம போட்டு 1 + 15%, நீங்க எதிர்பார்க்குற என்ன பர்சன்டேஜ் ஆஃப் growth இயர் ஆன் இயர் எதிர்பார்க்கலாம், அது + 15%. அந்த பவர் டு 5 இருக்கு, அது என்ன கான்செப்ட்னா எத்தனை வருஷத்துல உங்க டார்கெட்டை செட் பண்ணிருக்கீங்க, இந்த கால்குலேஷன் தான். பட் இவ்வளவு போட வேணாம், நான் இதை சிம்பிளிஃபைடா தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். x/2 சொல்லுவேன். x/2ல போய் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லல, இப்பவும் புரிஞ்சுக்கோங்க. x/2ல கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல, x/2க்கு மேல கன்சிடர் பண்ண கூடாதுங்கிறது தான் இதோட அரித்மெட்டிக். x/3 இருக்கலாம், x/4 இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற ஷேர் பிரைஸ் எங்க இருக்கோ அது நீங்க கன்சிடர் பண்ணலாமா, எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் x/2 வரைக்கும் தான் போவாங்க, அது மேல போக மாட்டாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சில தவறுகள் நம்மளே பண்ணியிருப்போம். 50 days மூவிங் ஆவரேஜ் வர வரைக்கும் காத்திருந்து திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்து 33 மேல போயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ நம்ம 50 days வரும்னு பார்த்துன்னு மேல போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப கணிசமான நம்பர் ஆஃப் குவான்டிட்டி உங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை நீங்க இதுக்கு கீழே இருக்கிற இடத்துல எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். எது வரைக்கும் பண்ணணுங்கிறத இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு கணக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கால்குலேஷன் எழுதுறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8,945 ரூபாய் இருக்கு. இந்த ஷேர் 8,945 ரூபாய்ங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை அதிகம், ரிஸ்க் அதிகம். எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னு உள்ளவே பார்த்தோம்னா, எஸ் அது 50 days மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது 7,770 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வருது. அப்ப அதுக்கு கீழே வரட்டும், வெயிட் பண்ணி வாங்கலான்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட பி 63 இருக்கு. 63 பி எல்லாம் போய் வாங்குவாங்களா? ஒரு 30க்கு கீழே இருந்துச்சுன்னா, ஒரு 25 கிட்ட இருந்ததுன்னா வாங்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 63 வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஆயிரத்தி தொலைச்சுன்னா யார் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 63 அப்ப எப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து இதை அக்செப்ட் பண்றாங்க, எந்த ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுல நான் முக்கியமா 2 எடுத்துப்பேன். ஒன்னு ஆவரேஜ் பி பார்த்தோம்னா 77. போன 10 வருஷத்துல இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி 77. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 63 தான் இருக்கு. 63 64 தான் இருக்கு. அண்டர் வேல்யூ அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க கீழே வாங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கம்பெனியுடைய அடுத்த 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு earning per share வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சின்ன கணக்கு போட்டுவோம். இப்ப கிட்டத்தட்ட வந்து 134 ரூபாய் இருக்குது. இந்த கம்பெனியோடைய இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் growth 23%, 76%, 32%, 38% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நான் அப்ராக்சிமேட்டா நான் ஒரு 20ல இருந்து 25 எடுத்துக்கலாம், 30 கூட எடுக்கலாம். ஆனா நான் 30 வேண்டாம், அது ரொம்ப அதிகம். இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நீங்க நம்பக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா 25. இந்த ஸ்டாக்கோடைய இந்த 135 ரூபாய் இந்த earning per share ஒரு 5 வருஷத்துலயோ இல்ல 6 வருஷத்துலயோ அரௌண்ட் 5 to 6 இயர்ஸ்க்குள்ள என்ன வரலாம்னா கணக்கு போட்டு பாருங்க. 18% என்ன வரும், 15% என்ன வரும், 20% வரும், 25 எல்லாமே போட்டு பார்த்தா 25க்கு ஈக்குவலா 411 ரூபாய் வருது. இது இன்ஸ்டிடியூஷனோட மேக்ஸிமம் கேப். இதுக்கு மேல நம்ம இதுக்குள்ள போகக்கூடாது கால்குலேஷன் முக்கியமா பார்ப்பாங்க. உள்ள என்ட்ரி எப்ப எடுக்கிறாங்கன்றத நான் சொல்றேன். இப்போ இதோடைய மினிமம் எடுங்க, ஆவரேஜ் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்றது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் போன 10 வருஷத்துல ஓரளவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ண அந்த தான் மினிமம் எடுக்கணும். ஒரு பெரிய ரெசெஷன் வந்து அதுல வர மினிமம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எங்க தெரியுதுன்னா 51.2ங்கிற பாட்டம் லைன். அதுக்கு மேல அதுக்கு கீழே அது போக விட மாட்டேது. ஆஸ் மச் அஸ் நமக்கு ரிஸ்க்ன்றது 51.2 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு அது 63 இருக்கு. அதோட ஆவரேஜ் 77 இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துக்க. இப்ப நான் 51.2 எடுத்துக்கிறேன். 51.2 வச்சு நான் ஒரு எக்ஸை கண்டுபிடிக்க போறேன். எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 5th year earning per share into minimum PE ratio. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன 411 சொன்னேன், 20% போட்டோம்னா 430 வருது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் அப்ராக்சிமேட்டா ஒரு இடம் நான் 375 எடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலா ஃபுல்லாவே எடுக்கலாம், 411 தான் எடுக்கணும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு சேஃப் சைடுக்கு என்ன யோசிக்கிறேன்னா 375 எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணா இதோடைய ஃபியூச்சர் டார்கெட் 19,200 அசியூம் ஆகுது. இது வந்து வரும்னு சொல்லல, அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஒருவேளை இப்படி கூட கணக்கு போட்டு பாருங்க. இந்த 370 20%லயே கொஞ்சம் கம்மியா நான் கால்குலேட் பண்ணிக்க விரும்புறேன், எனக்கு அவ்வளவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சந்தோஷம். அது மாதிரி கூட பண்ணலாம். ப்ராப்பரான கால்குலேஷன் கரெக்டா பண்ணணும். இது எனக்காக பண்றேன், குறைச்சி பண்ணிப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஆக்சுவலா பார்த்தா. இருந்தாலும் உங்களோட கணக்குக்காக நான் அதையுமே பண்றேன். ஒருவேளை 320 தான் 20% growthல சிஏஜிஆர்ல வருது அப்படின்னா நான் போட்டு பாக்குறேன். 320 into 51 16,900 ரூபாய் வருது. 16,900 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எதர் பிளான் ஏவா இருக்கலாம், பிளான் பியா இருக்கலாம். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் x/2 வரும்பொழுது ஃபர்ஸ்ட் பிளான்ல 9,600 ரூபாய் வரைக்கும் கூட இன்ஸ்டிடியூஷன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு 16,900 ரூபாய் இருந்தா 8,450 வரைக்கும் கூட வருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா ஏற்கனவே அந்த ஷேர் பிரைஸ் 8,945 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேட்டகரி பார்த்தா இப்ப இன்ஸ்டிடியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு.
அப்ப இது 7,000 ரூபாய் இருக்கும்போது ஏன் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்தான் இப்ப புரியுது அவங்களுக்கு. அவன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் பிரைஸ்ல ரொம்ப சீப்பா இருந்தது. அப்ப நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், ஓகே இதெல்லாம் ரொம்ப அதிகம் விலை, இதெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நாம மனசுல நினைச்சிருப்போம். ஆனா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, கடைன்னு வந்து எல்லா ஸ்டாக்கையும் அக்யூமுலேட் பண்ணி உள்ள வச்சு. இப்பவும் கூட என்னோட அனுமானம் என்னன்னா, இது வந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம் எதிர்காலத்துல. அதுதான் அவங்க மைண்ட் செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல 50% கணக்கை போட்டு தான் இப்போ அவங்க வாங்குவாங்க. அப்பதான் அவங்களுக்கு 15% year-on-year growth வரும் அப்படிங்கிற அந்த கணக்குக்காக. ஸோ 9,600ங்கிறது அவங்களோட கேல்குலேஷனா இருந்ததுன்னா இன்னுமே இன்ஸ்டிடியூஷன் உள்ள வரும். இப்போ நான் சொல்றது எதுவுமே என்னோட டார்கெட் கிடையாது. நான் அவருக்கு இந்த மெத்தடை எப்படி வந்தா நீங்க அவங்களோட இதுல போட்டு பார்க்கணும்னு சொல்லி தான் தரேன். இதெல்லாம் இந்த நம்பர் எல்லாம் விட்டுருங்க. இப்போ கோஃபர்ஜ்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 1,776 ரூபாய் இருக்கு. இதுவே நம்ம ஒரு 2-3 months முன்னாடி பார்த்தோம்னா 1,250 ரூபாய் கீழே தான் இருக்கு. அப்ப 1,200 ரூபாய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலன்னா இதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. ஏன்னா இதுவே ரொம்ப வேலை அதிகமா இருக்கு, எதுக்கு இதெல்லாம் போயிட்டு இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கோஃபோர்ஜை கன்சிடர் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னுடைய கால்குலேஷன்ல அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் இதுதான். இன்னைக்கு வந்து 1,700 ரூபாய் ஆயிடுச்சு. 1,200 எங்க இருக்குது, 650 எங்க இருக்கு, 750 எங்க இருக்கு. நம்ம 50 days டிஎம்ஏக்கு காத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹெவி வால்யூம்ல தூக்கி அடிக்கிறான் மேல. அப்ப அவனுக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கம்பெனியுடைய இப்ப கரண்ட் பிஇ கவனிச்சோம்னா 41. அவன் ஏத்துறதுக்கு முன்னாடி கம்மியா இருந்திருக்கும் இல்லையா, அவன் என்ன கணக்கெல்லாம் எடுத்திருக்கான்னு இருப்பாங்க. இந்த கம்பெனியோட மீடியம் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா 46 வரும். ஆனா நம்ம அந்த 46 கன்சிடர் பண்ண மாட்டோம், லோ தான் எடுப்போம், மினிமம் பி. அப்ப இதுல எவ்வளவு மினிமம் பி இருக்கு, 26 இருக்கு. பட் அதையுமே நீங்க கன்சிடர் பண்ண முடியுமானா, நான் சொன்னல இந்த கிரைசிஸ் மாதிரியான சூழ்நிலையில வர பிஇ எப்பவுமே எடுத்துக்காதீங்க, அது உடனே ரீபவுண்ட் எடுத்துரும். அந்த பிஇ எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ண அடிக்கடி வந்த அப்படி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஸ்கிரீன்ல 29 பிங்கிறது இதோடைய மினிமம் பியை நான் கன்சிடர் பண்றேன். என்னோட ஐடியா. நீங்க எது கன்சிடர் பண்ணணும் நான் உங்ககிட்ட விட்டுறேன். என்ன மாதிரி நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் 29 அப்படின்னு நான் எடுத்துட்டேன். ஒருவேளை இது 29 இருந்தா ஓகே, இயர்-on-year என்ன growthல இவங்க வளர்றாங்கன்னு பார்க்கும்போது அதே 20%ல இருந்து 30%, 33. இப்போ லாஸ்ட் 1 yearல மட்டுமே டிடிஎம் 98% இருக்கு. பட் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதெல்லாம் எல்லா நேரத்திலும் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இந்த 33, 30, 29 அதிகமாக தெரியலாம். 30 எடுத்துக்கும். ஈவன் நீங்க 25 கூட எடுத்துக்க. நான் 25 எடுத்துக்கிறேன். அப்படி 25 எடுத்து ஒரு கால்குலேஷனை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க 48 ரூபாய் இருக்கு இன்னைக்கு. அது ஒரு ஏர்னிங் பர் ஷேர். 48 ரூபாங்கிறது எதிர்காலத்தில் 2031 5 வருஷம் கழிச்சு 146 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. வரும்னு நான் சொல்றது தெரியுது. அப்படின்னா இந்த எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம அதே மினிமம் பி போட்டோம்னா 4,234 ரூபாய்ங்கிறது பேஸ் லைனா தெரியுதா இன் 2031ல. அந்த பேஸ் லைன் தெரியுது இல்லையா, அந்த பேஸ் லைன் டிவைடட் பை 2ங்கிறது தான் பேசிக்கா இவங்க போடுற கால்குலேஷன். அதுக்கு கீழே இருக்கணும். நான் உங்களுக்கு 2 கால்குலேஷன் வைக்கிறேன். ஒன்னு வந்து எக்ஸ் டிவைடட் பை 2, அதாவது 4,234 டிவைட் பண்ணோம்னா 2,117. இப்ப ஷேரோட பிரைஸ் 1,700 ரூபாய் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2ங்கிறது இன்னும் முழுசா முடிக்கல, வால்யூம் இன்னும் முடிக்கல, இன்னுமே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1,400 தான் எடுத்திருப்பாங்க. சார்ட்ல வைக்கிறேன். அப்படின்னா அது என்ன கணக்கு பாருங்க, x/3. x/3ல அவங்க 1,411 இருக்கும்போது கணக்கு போட்டா x/3 போட்டு 1,411. நான் சார்ட்டை காட்டும் பாருங்க. கரெக்டா இந்த ஸ்டாக்கு அந்த 1,400 and something இருக்கும்போது டக்குன்னு மேலே ஏறிச்சு. x/3ல கரெக்டா என்ட்ரி கொடுத்துருக்காங்க, x/2ல ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து அடிக்குவேட்டான அந்த பிரைஸ் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. உங்களோட ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டுறேன். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் நீங்களும் பெட்டரா பண்ணி பாருங்க. வெங்கட் விஜயகுமார் கூட மென்ஷன் பண்ணிருக்காரு x/3 இஸ் சேஃப். ப்ராபபிளா அவருக்கு இது முழுசா தெரியுமான்னு தெரியல. இந்த ஐடியாவை அவருமே என்ன சொல்லுங்க, x/3ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவர் சொல்றதுதான் உண்மை. நான் என்ன சொல்ல வந்து x/2 என் கணக்கு என்னன்னா, இதுக்கு மேல போனா ரிஸ்க், இதுக்கு மேல போகாதீங்க. இதுக்கு கீழே இருக்கும்போது போங்க. x/3 இருக்கலாம், அது x/4 கூட இருக்கலாம். இப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் பாருங்க ரொம்ப நாளா தூங்கிட்டு கிடந்தது. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது x/2க்கு கீழே, x/3க்கு கீழே எல்லாம் கிடந்தது. டக்குன்னு இப்ப என்ன ஆச்சு, மேல வந்தது இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காம 3 கிட்ட வரும்போது நீங்களே முன்கூட்டியே ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சடனா உள்ள வந்து அடிச்சு ஏற்றிட்டு போயிடும். அந்த Q&Qல நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த குவார்டர்லி ரிசல்ட் வருது, அப்பதான் வந்து உள்ள வருவாங்க. இப்ப புரியுதா? ஒரு ஸ்டாக்கை நாம என்ன பண்றோம், கன்சிடர் பண்றோம். எப்படி 50 டிஎம்ஏ வரட்டும், 200 டிஎம்ஏ வரட்டும்னு அப்படி மட்டுமே வெயிட் பண்ணாதீங்க. அப்படி வந்தா நல்லா கன்சிடர் பண்ணுங்க. ஆனா இதையும் போட்டு வச்சுக்கோங்க. பல ஸ்டாக் 50 days மூவிங் ஆவரேஜில் இருக்கும், கீழே இருக்கும். ஆனா இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த x/2க்கு மேல இருக்கும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கிற சில ஸ்டாக்ஸ் நான் எதை சொல்றேன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்க போட்டு பாருங்க. இந்த x/2க்கு மேல இருந்தா அது டைரக்ட் எக்ஸிட்னு அர்த்தம். x/2க்கு ஒரு 20-30% மேல இருந்தா அப்படி வச்சுக்கோங்க.
நாட் எக்ஸாக்ட்லி 20-30% மேல இருந்ததுன்னா அது டைரக்ட் எக்ஸிட்னு இருக்கும். அப்போ நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பணம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கேஸ்ல அதிகமா இருந்தா 30% அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு பணம் வரும்பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த X/2க்கு கீழே இருக்கக்கூடிய X/3க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் இயர் ஆன் இயர் பண்ணணும். இயர் ஆன் இயர் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்கெல்லாம் இது மாதிரி சரியான இடத்துல தான் இருக்கா, மோசமான இடத்துல இருக்கான்னு கரெக்டாக பண்ணுறீங்கன்னா X/3 இல்லை X/2 இதுக்கு நடுவில் அந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாமா? எஸ், யூ கேன் டூ த ஆவரேஜ். ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணலாமா? எஸ், யூ கேன் கன்சிடர் ஃப்ரெஷ். X/2க்கு மேலே ஒரு 30%க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பிளான் பண்ணுறீங்கன்னா யூ கேன் பிளான் ஃபார் எக்ஸிட். இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு சில ஸ்டாக் நீங்களும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ விஜயகுமார் சொன்ன மாதிரி X/3 இஸ் சேஃப் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, கம்யூனிட்டியில் நேற்றுக்கு நடந்த இண்டக்ஷன் மீட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, சந்தோஷம். இப்போ நம்ம 1100 கிராஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ப்ராபப்ளி இந்த வாரம் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நம்மளுடைய ப்ரைஸை 6,999 மாற்ற போகிறோம். 5,999 6,999 மாற்ற போகிறோம். மேபி 1 or 2 days மாற்றிடுவேன் நான். ஏன்னா அது சின்ன சின்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சதும் நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா கரெக்டாக கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கு, வெறும் டீலிஸ்டிங் மட்டும் மிஸ் ஆகுது. அது மட்டும் நான் இப்போ இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கு காலையில ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி பீப்புளுக்கு நான் இதை சொல்லிடுறேன். அந்த ரிப்போர்ட்ல அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, நான் பண்ணிடுவேன். பட் நீங்க கீப் ஆன் 3.5 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல கன்சிஸ்டண்டா ப்ளூ அண்ட் கிரீன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கன்சிடர் பண்ற வேலையை பாருங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். எந்த ஸ்டாக்ல கையில 10,000 ரூபாய் இருக்கு, எங்க போடலாம்? அந்த கிரீன்ல என்ன தெரியுதோ அதுல மெஜாரிட்டி 60% போடுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ 2% கீழே இருக்க கம்பெனி ப்ளூல இருந்தாலும் பரவாயில்ல கன்சிடர் பண்ணி. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மியா வச்சிருந்ததுன்னா அந்த இடம் பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.